கடை உரிமையாளர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்த நபர் மீது போலீசார் பொய் வழக்கு போடுவதாக பாதிக்கப்பட்டவர் கண்ணீர் மல்க தெரிவித்தார். சென்னை அண்ணாநகர் அருகே சண்முகநாதன் மற்றும் அவரது மகன் செல்வா இருவரும் கேஸ் ஸ்டவ் கடையை நடத்தி வருகின்றனர். அந்த கடையின் உரிமையாளரான சாந்தி என்பவர் மற்றும் அடையாளம் தெரியாத நபர்களை அழைத்து வந்து திடீரென கடையின் பொருட்களை வெளியே வீசி கடையை காலி செய்யுமாறு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சண்முகநாதன் மற்றும் அவரது மகன் இருவரும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தபோது புகாரை ஏற்க மறுத்து சாந்திக்கு ஆதரவாக பேசிய காவல்துறை அவர்கள் மீது பாலியல் வழக்குகளை பதிவதாக எச்சரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் செல்வா கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். 4 மணி நேரம் ஸ்டேஷன் உள்ள போனோம். என்ன 3:30 மணி வரைக்கும் உட்கார வச்சு என்ன மிரட்டுறாங்க. நீ வந்து ஒழுங்கா வெளியில போய் கடை சாவி எங்க இருக்கோ, அப்பா கிட்ட சாவி இல்லை, கடை சாவி எங்க இருக்கோ அந்த சாவி எடுத்துட்டு வந்து மொத்த ஜாமான அள்ளி வெளியில போடு, வெளியில போட்டுட்டு சாவியா இவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிரு, பண்ணாதான் உங்க அப்பாவை உள்ள வெளியில விடுவேன், இல்லைன்னா உங்க அப்பாவை நீ பார்க்கவும் முடியாது, ஓ மேலேயும் பொம்பளை கேஸ் போட்டு உள்ள தள்ளுவேன். இதுக்கு வந்து நான் பெயில் 7 வருஷம் 8 வருஷம் நான் உள்ள கம்பல்சரி தள்ளுவேன், எஃப்ஐஆர் பண்ணுவேன், உங்க அப்பாவை நீ பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டுறாங்க. நம்ம கமிஷனர் ஆபீஸ் பெருநகர காவல்துறை சென்னை அவங்க கிட்ட சந்திச்சு அவங்க கிட்ட மனு கொடுத்துருக்கோம். இது சம்மந்தப்பட்டதும் கீழ்ப்பாக்கு ஆணையம், அங்கே நீங்கள் அங்கே அந்த ஸ்டேஷன் போங்க, அந்த ஸ்டேஷனில் உங்களுக்கு மேற்கொண்டு பண்ணுவாங்க அப்படின்னு.